இன்று திருச்சபையில் என்ன நடக்கிறது? மரியாளுக்கும் தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசுவுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார். இறை வார்த்தைக்கு திருச்சபையில் இடமே கிடையாமல் போய்விட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். சொல்றாரா சொல்லலையா? தாகம் உள்ளவர்களே என்னிடம் வாருங்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். சொல்றாரா சொல்லலையா? ஆனா மக்கள் எங்க ஓடுறாங்க? மரியாள் இடத்திலையும் சவேரியார் இடத்திலும் அந்தோனியார் இடத்திலும் மிக்கேல் ஆண்டவர் இடத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது காரணம் என்ன? திருச்சபையின் தலைவர்கள் மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பதிலாக மரியாளிடமும் புனிதர்களிடமும் தூதர்களிடமும் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் மக்களுக்கு இறை வார்த்தையும் தெரியவில்லை, கடவுளுடைய வல்லமையும் தெரியவில்லை. Neither they know the word of God nor the power of God. Praise the Lord. Praise the Lord. பல இடங்கள்ல பல லட்சங்கள் செலவு செய்து 10 நாட்கள் 7 நாட்கள் 5 நாட்கள் 3 நாட்கள் என்று விழா கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் கூட இறை வார்த்தை கொண்டாட்டத்திற்காக ஒதுக்குவதே கிடையாது. ஒரு சில இடங்களில் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அந்த நற்செய்தி கூட்டத்திற்கு 40-50 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த 40-50 பேர்ல அதிகமானோர் பிள்ளைகளும் சிறுவர்களும் முதியவர்களுமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர் எழுப்பதற்கும் தேருக்கு முன்னால பவனியாக செல்வதற்கும் புனிதர்களுக்கு புகழ் பாடுவதற்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து குவிகிறாங்க. மேளம் அடிக்கிறதுக்கும் வெடி வெடிக்கிறதுக்கும் குடிச்சிட்டு கூத்தாடுறதுக்கும் கலை நிகழ்ச்சிகள் கச்சேரி என்று ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றிலும் மரியாள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமா கிடையாதுங்க. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது, ஏராளமான மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மரியாள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆமென்.